13 வயசு பொண்ணான லில்லிக்கு ஹேகன்கிற நாய் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு அஃபிஷியல் வேலையா 3 மாசம் வெளிநாட்டில் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால டிவோர்ஸ் ஆன லில்லியோட அப்பா கிட்ட கொண்டு போய் லில்லியும் ஹேகனையும் விட்டுட்டு அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. ஆனா லில்லியோட அப்பாவுக்கு நாய்னா சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம லில்லியோட அப்பா இருக்கிற அபார்ட்மெண்ட்ல நாயை வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணவும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோச்சுக்கிட்டு லில்லி கூட சண்டை போட்டு ஹேகனை கொண்டு போய் நடு ரோட்ல விட்டுட்டு லில்லியை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாரு அவங்க அப்பா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹேகன் வந்து திரும்ப லில்லி கூட சேர்ந்தானா இல்லையா, அந்த நாய் தனியா போய் இந்த உலகத்தில் என்ன கஷ்டப்பட்டுச்சு, இப்படிங்கிற பல விஷயங்களை சொல்ற படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோல். இன்னைக்கு நம்ம கொர்லேன் மொன்ரெக்ஸோட டைரக்ஷன்ல 2014 வெளியே வந்த ஒயிட் கார்டுன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட கதையில ஒரு சிட்டி பயங்கர எம்டியா இருக்கு. இந்த பாலத்துக்கு மேல ஒரு 14 வயசு பொண்ணு சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த சைக்கிள் ஓட்டிட்டு போற அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் லில்லி. எங்க போறான்னு தெரியல, அவ ரொம்ப தனியான ரோடு, பயங்கர ஸ்பீடா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவ சிட்டிக்குள்ள வந்துட்டா. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு 200 நாய் அவளை சேஸ் பண்ணி வேகமா ஓடி வருது. அவ வேகமா ஓடுறா, நாயும் பின்னாடி வேகமா துரத்துது அவளை. அப்படியே டைட்டில் போடுறாங்க. பார்த்தா ஒரு பார்க்ல அந்த பொண்ணு ஒரு நாயோட விளையாடிட்டு இருக்கா. அந்த நாய் வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணோட நாய் தான். அந்த நாய் பேர் தான் ஹேகன். அந்த ஹேகன் நாயை அவ கூட விளையாடிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வந்து அவளை கூட்டிட்டு போறாங்க. என்னன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஊருக்கு போகணும், எனக்கு டைம் ஆச்சு, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, எவ்வளவு நாள் போவீங்க அப்படின்னு. ஒரு 3 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க யாரோ ஒருத்தவங்க வந்து மாடை வந்து அப்படியே 2ஆ கட் பண்றாங்க. அதை வந்து ஒரு டாக்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றாரு. யாரா அது, என்னடா அதுன்னு பார்த்தா அங்க அந்த மாடு கட் பண்ற ஃபேக்டரியில அந்த மீட் வந்து மனுஷங்க சாப்பிட்றதுக்கு தகுதியானதா இல்லையான்னு செக் பண்ற வேலையை ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் யாருன்னா அவர் தான் லில்லியோட அப்பா. அப்போ அவர் அங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது அவருக்கு அங்கே வேலை செய்கிறவன் பீஃப் மீட்டை வந்து உன் பொண்ணுக்கு கொண்டு போய் ப்ரைஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். கொடுத்தா அவர் வெளியே வராரு. இங்கே பார்த்தா லில்லி வந்து அவங்க அம்மா எல்லாரும் அங்கே வெளியே நிற்கிறாங்க. லில்லி கூட லில்லியோட அம்மா கூட வந்து இப்போ அவங்களுடைய கரண்ட் ஹஸ்பண்டும் வந்திருக்காப்புல. அவரும் 2 பேரும் சேர்ந்து தான் அப்ராடுக்கு ரிசர்ச்சுக்கு போக போகிறாங்க. இதே வந்து லில்லியோட அம்மா வந்து லில்லியோட அப்பா கிட்ட, அதாவது டேனியல் கிட்ட சொல்லிட்டு கிளம்பும் போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பதான் வந்து லில்லியோட அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி அவ மட்டும் வரல, அவ ஒரு நாயையும் கூட்டிட்டு வந்திருக்கா, அந்த நாயை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அப்பயே வந்து அவங்க அப்பா சொல்றாரு, நாயெல்லாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது, நான் என் பொண்ணை வேணா பாத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த நாய் வந்து அங்க பாவமா நின்றுட்டு இருக்கும். அங்கிருந்து அவங்க கிளம்பி வீட்டுக்கு போவாங்க. அப்பார்ட்மெண்ட்ல மேலே போகும்போது பார்த்தா அங்க அந்த அப்பார்ட்மெண்ட் பொம்பளை ஒன்று, ஒரு கிளவி. அது பார்த்தாலே வந்து என்ன சொல்றது, ஈவிரக்கம் இல்லாத ஒரு கிளவி மாதிரி இருக்கும். அந்த கிளவி வந்து இங்க நாயெல்லாம் அலௌடு இல்லை, நீங்க நாய் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்னு உள்ள வரும்போதே வந்து நம்ம லில்லியோட அப்பா கிட்ட தகராறு பண்ணோம். அவரு சரின்னு சொல்லி லில்லியை உள்ள கூட்டிட்டு வந்துருவாரு. உள்ள கூட்டிட்டு வந்தா நாயும் உள்ள இருக்கும். அவர் சமைச்சுக்கிட்டு இருப்பாரு. சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாயை பக்கத்துல உட்கார வச்சிருப்பா. சமைச்சு லில்லிக்கு அந்த சாப்பாடு கொடுப்பாரு. ஆனால் லில்லி அதை சாப்பிடாம நாய்க்கு கொடுத்துட்டு இருப்பா. அதனால வந்து அவருக்கு கோவம் வந்துடும். அவர் என்ன சொல்லுவார்னா, இங்க நான் சமைக்கிற சாப்பாடை மனுஷங்க தான் சாப்பிடணும், நாய் வந்து நாய் சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லி திட்டுவாரு. திட்டினோன்னா லில்லி கோவச்சுக்கிட்டு எனக்கு சாப்பாடு வேணாம், பசி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நாயை கூப்பிட்டு உள்ள போயிடுவா. உள்ள போனா பார்த்தா பெட்ரூம்ல நாயை கொண்டு வந்து வச்சிருப்பா. இந்த நாய் என் கூட தான் படுக்கும், எப்பயுமே வந்து ஹேகன் வந்து என் கூட தான் தூங்குவான் அப்படின்னு சொன்னோன்னே, நாயெல்லாம் நான் கூட தூங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் போய் பாத்ரூம்ல விட்டுட்டு வந்துடுவாரு. அது விடிய விடிய கத்திட்டே இருக்கும். தூங்கிட்டு இருக்கிற லில்லி எந்திரிச்சு பாத்ரூம்குள்ள போய் ஹேகன் கிட்ட போய் சாரின்னு சொல்லிட்டு, என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம்பஃபோன் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவா. அவ ட்ரம்பட் வாசிக்க ஆரம்பிச்ச உடனே ஹேகன் வந்து நிம்மதியா தூங்கிடும். லில்லியும் பாத்ரூம்குள்ளேயே படுத்து தூங்கிடுவா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிரும். விடிஞ்சா யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு ஹேகன் வந்து லில்லியை எழுப்பும். பார்த்தா என்னன்னா அந்த கவர்மெண்ட் ஆள் வந்திருப்பான். நீங்க ஏதோ ஒரு நாய் வச்சிருக்கீங்களாமே, இந்த நாய் வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிற இந்த அம்மாவை கடிச்சிருச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்கிட்ட நாய் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சமாளிப்பாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போதே ஹேகன் வந்து வெளியே வந்துடும். ஆமா நாய் இருக்கு அப்படின்னா, இது என் பொண்டாட்டியோட நாயின்னு அவர் சொல்லுவாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாய் நீங்க இங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டாக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு அவன் போயிடும். அப்புறம் லில்லியும் ஹேகனும் வெளியே போயிடுவாங்க. ஏன்னா இது இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் வந்து அந்த பொம்பளை தான். அந்த பொம்பளை தான் என்ன பண்ணிருக்கும்னா, அந்த கிளவி பொம்பளை தப்பா பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கும், ஹேகன் வந்து அதை கடிச்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் மேலே போய் ஒரு மலைமேட்டில் உட்காந்து அந்த சிட்டியை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு நாயை வந்து ஒருத்தன் வந்து விளையாட சொல்லி கொடுத்து பழக்கிட்டு இருப்பான். நான் இந்த மாதிரிலாம் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன் ஹேகன்னு சொல்லிட்டு லில்லி வந்து ஹேகனை மியூசிக் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுவா. மியூசிக் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு மியூசிக் வாசிக்க ஆரம்பிப்பாங்க.
ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே என்ன ஆகும்னா ஹேகன் வந்து அந்த மியூசிக் கேட்டு அந்த ரூமுக்குள்ளேருந்து வெளியே ஓடி வந்துடும். வெளியே ஓடி வந்தோம்னா அந்த ப்ரொஃபஸர் வந்து கடுப்பாகி ஹேகன் லில்லி 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஃபஸ்ட்டு ஹேகனை துரத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் லில்லி வந்துட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். நீ போயிட்டீங்கன்னா இனிமேல் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் சொல்லும்போது நான் வரமாட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ பார்த்தா ஹேகனும் லில்லியும் ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க அப்பா வந்துடுவார். அவள் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டுவான். ஏன்னா வந்து அவனும் வீட்டுக்குள்ளே சேர்த்திக்க மாட்டேங்கிறான், கிளாஸ்லேருந்து அனுப்பிச்சி விட்டாங்கன்னு. அப்போ காரில் ஹேகனையும் லில்லியை ஏற்றிட்டு அவங்க அப்பா போயிட்டு இருப்பாரு. நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன இங்கிலாந்தோட ராணியா, ஒன்று இந்த நாயை கொண்டு போய் ஷெல்டரில் சேர்த்தி விடு, முகாமில் சேர்த்தி விடு, இல்லைன்னா இங்கே ரோட்டில் விட்டுட்டு போ அப்படின்னு. அப்போ அப்படி பேசும்போது லில்லி கோவம் வந்து அவள் இறத்தாலும் பேசுவா, இவருக்கும் கோவம் வந்துடும் லில்லியோட அப்பாவுக்கும். அதனால டேனியல் வந்து என்ன பண்ணுவார்னா நாயை தரன்னு பிடிச்சி இழுத்து ரோட்டில் விட்டுட்டு போயிடுவார். அந்த நாய் பின்னாடியே ஓடி வந்து கதரும் கெஞ்சும், ஆனால் வந்து அவர் நிறுத்த மாட்டார். காரை எடுத்துட்டு அவர் போயிடுவார். போக போக வந்து லில்லியும் பயங்கரமா அழுவா. ஹேகனும் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த உலகத்தில் தனியாக இருக்கும், யாரோட துணையும் இல்லாமல் ரொம்ப பயந்துக்கும். ரோடு கூட கிராஸ் பண்ண முடியாமல் ரொம்ப திணறும். லில்லி நைட்டு தூக்கமே வராமல் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பா பெட்டில். அப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு ஹேகனை பார்க்கலான்னு நைட்டு அவள் கிளம்பும் போது அவங்க அப்பா முழிச்சு நீ எங்கே போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் உன்னை விட முடியாது, போய் தூங்குன்றுவாங்க. ஹேகன் வந்து இங்கே அதே பாலத்துக்கடியில் படுத்துட்டு இருக்கோம். காலையில் விடிஞ்சிரும். டிச்சு தண்ணி போய் குடிக்க போவோம், ஆனால் அதனால குடிக்க முடியாது, ரொம்ப சிரமப்படும். அப்போ ட்ரெயின் ஓடுற ஒரு சவுண்டு கேட்டு அங்கே போகும். பார்த்தா அங்கே ஒரு நாய் செத்து கிடக்கும். பசியாகும் அதுக்கு, அதைவாது சாப்பிடலாமான்னு நினைக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு மனசு வராது, விட்டுட்டு போயிடும். இப்படியே பல இடத்துக்கு அது அலையும். ரோடு கிராஸ் பண்ண கற்றுக்கும், மற்ற நாய்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும், மனுஷங்களோட லைஃப் ஸ்டைல் என்னன்னு பார்க்கும். அப்போ ஒரு கறி கடைக்கு போய் அது கறியை சாப்பிடலான்னு பார்க்கும்போது அங்கே பின்னாடி ஒரு குட்டி நாய் ஒன்று போகும். அந்த நாயை பார்த்துட்டு ஹேகனும் போனால் அங்கே குரூப் ஆஃப் நாய் கூட்டம் கூட்டமாக இருக்கும். அந்த நாய்க ஹேகனை பார்த்து உழைக்க ஆரம்பிச்சோன்னே அங்கே பயங்கர சண்டை வரும். அப்போ அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான், ஹேகனை ரவுண்டு கட்டிடுவான். ரவுண்டு கட்டி அது போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கும். ஒளிஞ்சுக்கிட்டா அந்த நாய் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ட்டு கத்தி எடுத்துட்டு வெட்ட வருவான். பார்த்தா ஹேகனை வெட்டுறதுக்குள்ள அந்த குட்டி நாய் வந்து ஹேகனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடும். 2 நாயும் வேக வேகமாக ஓடும். அப்போ குட்டி நாய் வந்து ஹேகன் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அது வந்து பார்த்தா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு குட்டை மாதிரி இருக்கிற ஒரு காலி இடம். அங்கே பல நாய்கள் இருக்கும். எல்லா தெருநாய்களும் அங்கே விளையாடிட்டு இருக்கும். ஹேகனும் போய் அங்கே உட்காந்துக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்தா நாய் பிடிக்கிற ஆளுங்க வந்துருவாங்க. அப்புறம் என்ன, அங்கேருந்து எல்லாம் ஒவ்வொரு நாயும் தெரிச்சு ஓடும். எங்கெங்கேயோ ஓடும், இந்த பக்கம் ஓடும், அந்த பக்கம் ஓடும், அந்த வீடு இந்த வீடுன்னு. ஆனால் நிறையா நாய் மாட்டிக்கும். ஆனால் ஹேகன் மட்டும் அந்த குட்டி நாயோட மாட்டாமல் இருக்கும். அப்படி மாட்ட போகிற நேரத்தில் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் வெளியே வந்துடும். நாம கூட நினைப்போம் அந்த வீட்டில் இருக்கவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்களோன்னு, ஆனால் பண்ண மாட்டாங்க. அங்கேருந்து போய் இந்த பக்கம் ஒளிஞ்சு கடைசியில் போய் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட மாட்டிக்கும். அவன் வந்து நீயும் பிச்சைக்கார நானும் பிச்சைக்கார, நானும் நாய் மாதிரி தான், நீ எங்கூட இருன்னு சொல்லி நாயை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி அடுத்த நாள் கொண்டு போய் ஒருத்தங்கிட்ட அந்த நாயை கொண்டு போய் விற்றுருவான். இங்கே லில்லியோட அப்பா வந்து லில்லியை மறுபடியும் கொண்டு வந்து மியூசிக் கிளாஸில் சேர்த்துறதுக்காக வருவார். லில்லியும் வந்து சாரி சொல்லிட்டு அந்த கிளாஸில் வந்து வேண்டா வெறுப்பா போய் உட்காருவா. கிளாஸ் முடிச்சுட்டு லில்லி வந்து எல்லா பக்கம் மறுபடியும் ஹேகனை தேடுவா. தேடி வந்து ஹேகனோட மூஞ்சி இருக்கிற போஸ்டர் எல்லாம் எல்லா பக்கம் ஒட்டுவா. அவ ஹேகன் போன எல்லா இடத்துக்குமே ஏதோ ஒரு உள்ளுணர்வுல கரெக்டாக தான் போயிருப்பா. அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே தான் ஹேகனை வந்து ஒருத்தன் கயிறு போட்டு கட்டி வச்சுட்டானே. அப்போ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பார்ட்டியில் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு லில்லி போவா. அது ஒரு பாரு. அங்கே போய் ஹேகனோட போஸ்டர் ஒட்டும் போது அங்கே ஒரு பையன் வந்து லில்லி கிட்ட நல்லா பேசுவான். நல்லா பேசி நீ வந்து சிகரெட் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மியூசிக்கல் கான்சர்ட்டு கூப்பிட்டாங்களே நீங்க போலியா அப்படின்னு லில்லியை கேட்பான். இல்லை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் போயிடுவான். உள்ள போய் இன்னொரு பொண்ணோட அவன் க்ளோஸா இருப்பான். லில்லிக்கே அதை பார்த்தோன்னா கொஞ்சம் பொறாமையா இருக்கும். இப்போ அந்த பிச்சைக்காரன் நேத்து நம்ம ஹேகனை கட்டி வச்சிருந்தான் இல்லையா, அவன் வந்து ஒரு கடையில் இருக்க ஒருத்தங்கிட்ட வந்து ஹேகனை 2000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவான். அவன் ஹேகனை கொண்டு போய் என்ன பண்ணுவான்னா அந்த கடைக்கு பின்னாடி நிறைய நாய்களை கட்டி வச்சிருப்பான். அந்த இடத்துல கொண்டு வந்து ஹேகனையும் கட்டி வச்சிருவான். அங்க நாய் வாங்குறதுக்கு ஒருத்தன் வருவான். வரும்போதே அவன் சொல்லுவாங்க அவன் கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு அவன் பேர்ல, அவன் ஒரு கிரிமினல் அப்படின்னு. அப்ப அவன் வந்து எல்லா நாயும் பார்த்துட்டு இருப்பான். அந்த கடைக்காரன் போய் சொல்லுவான், பல நாய்கள் நான் 3 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன், 2 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன், ஹேகனை 1 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன். ஆனா 2000 ரூபாய்க்கு தான் அவன் வாங்கியிருப்பான். அப்படி போய் சொல்லி ஹேகனை 10,000 ரூபாய்க்கு வித்துருவான். அவன் ஒரு தூக்க மாத்திரையை ஹேகன் கிட்ட கொடுப்பான். அந்த ஹேகன் வந்து அதை சாப்பிட்டு தூக்க மாத்திரைன்னு தெரியாம கொடுத்துட்டு சொல்லுவான், உனக்கு இன்னும் மனசாட்சி இருக்கு போல் இருக்கு, சரி நான் உன்னை பாத்துக்கிறேன். ஏன்னா தெருவில் இருக்கிற நாய்க அடிபட்டு மனசாட்சியே இல்லாம இருக்கும், உனக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரூம்குள்ள கட்டி வச்சுட்டு அதுக்கு
ஏதோ மருந்தெல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுப்பான் வெறி பிடிக்க வைக்கிறதுக்காக. அப்புறம் ஆன்லைனில் பார்ப்பான், அந்த ஆன்லைனில் நாய் சண்டைக்கான இது விட்டுருப்பாங்க. அதை வந்து ஹேகனை கலந்து வைக்கிறதுக்காக மாஸ்க்கை போட்டுட்டு வந்துட்டு செயினை போட்டு கட்டி வச்சுட்டு ஹேகனை போட்டு அட்டி நடிப்பான். அடிச்சு கறி துண்டை வச்சு சாப்பாடு கொடுக்காம அதை டார்ச்சர் பண்ணி பல்லெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி அதை வந்து என்ன சொல்றது ஒரு ட்ரெட்மில்ல ஓட விட்டு மூச்சு இறைக்க விட்டு பண்ணாத டார்ச்சர் எல்லாம் பண்ணுவான். இங்க கிளாஸ்ல லில்லிய அந்த மியூசிக் டீச்சர் வந்து கேட்டுட்டு இருப்பான் எல்லாத்தையும், வராதவங்க எல்லாம். என்னமோ நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த கான்சர்ட்டுக்கு வராம இருந்தீங்களே, உங்களுக்கு எல்லாம் எல்லா விஷயம் தெரியுமா அப்படின்னு லில்லி கிட்ட கேட்கும்போது, அது அந்த கான்செப்டே லவ்வை பற்றினது, உனக்கு லவ்வை பற்றி என்ன தெரியும், உனக்கு தான் எமோஷன்ஸே இல்லையே, நீ ஏன் அதை பேசுகிறேன்னு சொல்லி திரும்ப வந்து அந்த மியூசிக் டைரக்டரையை லில்லி பிடிச்சி திட்டி விட்டுருவா. இங்கே நம்ம ஹேகனுக்கு டார்ச்சர் வந்து கண்டினியூ ஆகும். அதுவும் எவ்வளவோ ட்ரை பண்ணும் தனக்குள்ளே இருக்கிற மனிதாபிமானத்தை விடக்கூடாதுன்னு. ஆனால் அவன் விடவே மாட்டான், ஃபுல் டார்ச்சர் பண்ணுவான். எலும்புக்குள்ளே வந்து ஆணியெல்லாம் அடித்து அதை வெறியாக்கி அதோட பல்லையெல்லாம் உடைச்சி அவ்வளோ அழகாக இருந்த நாயை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான். அது அந்த கெமிக்கலு, அந்த ட்ரக்ஸு, இந்த கறி எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தனம் மறைஞ்சு போய் அது ஒரு வெறி பிடிச்ச நாயாக மாறிடும். லில்லி வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து அடாப்டேஷன் சென்டருக்கு வருவா, அதாவது நாய்கள்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு. அங்கே வந்து அந்த ஃபோட்டோவை அந்த பொம்பளை கிட்ட காட்டுவா, இந்த நாய் உங்களுக்கு தெரியுமா இங்கே வந்துச்சான்னு. நாய் இங்கே வரல, உன் நாய் காணாமல் போய் பல வாரம் ஆச்சுன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக இவ்வளோ நாள் ஆச்சுன்னா நாய் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால அதை தேடிட்டு சுற்றிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி லில்லி அனுப்பிச்சுட்ருவா. லில்லி அங்கேருந்து போயிடுவா. இங்கே பார்த்தா இவன் ஹேகனை கூப்பிட்டு அந்த நாய் சண்டைக்கு வந்திருப்பான். அங்கே வரும்போதே நாய் ஒன்று செத்து போய் இழுத்துட்டு போயிருப்பாங்க. ஹேகன் அதை பார்த்துட்டு இருக்கும். ஆனால் ஹேகனுக்கு வேற வழி இல்லை, அங்கே போய் சண்டை போட்டே தான் ஆகணுன்ற சூழ்நிலை. அப்போ ஹேகன் எல்லாரும் குறைச்சி மதிப்பிடுவாங்க, ஹேகனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனால் ஹேகன் வந்து ஃபர்ஸ்ட் சண்டையில் கொஞ்சம் தடுமாறினாலும் அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை. ஏன்னா ஹேகன் வந்து அந்த நாயை கொல்லன்னா அந்த நாய் ஹேகனை கொண்டிருக்கும் போது அந்த நாயை ஹேகன் வந்து கடிச்சு கொன்று அந்த நாய் செத்து கிடக்கும் போது ஹேகன் வந்து அந்த நாய் பக்கத்தில் வரும், வந்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்ற மாதிரி நின்றுட்டு இருக்கும் போதே என்னன்னா அவங்கிட்ட வந்து அந்த ஆர்கனைசேஷன் நடத்துறவங்க, அந்த போட்டி நடத்துறவங்க வந்து உன் நாயை விலைக்கு கொடுன்னு கேட்பாங்க. அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பயே டப்புன்னு லைட் ஆஃப் ஆயிரும். லைட் ஆஃப் ஆனா ஹேகன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடும். ஆனா இங்க வந்து இவனுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க, நாயை திருநது யாருன்னு. ஹேகன் தப்பிச்சு ஓடுனது யாருக்குமே தெரியாது. லில்லியும் அதே மாதிரி அந்த கான்செப்ட் இடத்துல இருந்து தப்பிச்சு வந்து அவன் ஃப்ரெண்டை மறுபடியும் மீட் பண்ண வருவா. வந்தா அவன் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இருப்பான். மறுபடியும் அவங்க கூட சைக்கிள் ஏறி உட்காந்து லில்லியும் பார்ட்டிக்கு போயிடுவா. இங்கே ஹேகனும் வெறி பிடிச்ச மாதிரி ஓடி வந்துட்டு இருப்பான். உள்ள பார்ட்டிக்குள்ளே போனால் எல்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அங்கே இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க, கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ட்ரக் அடிச்சிட்டு இருப்பாங்க. லில்லி போய் ஓரமாக ஒரு சோஃபாவில் உட்காந்துருவா. உட்காந்து பார்த்து அவ்வளோ ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போய் கொடுங்கடா அந்த பீரை அப்படின்னு சொல்லி ஒரு 2 கல்ப் அடிச்சிருவா. அடிச்சு அவள் போதை ஆயிடுவா. ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சதுனால அவனால போதையை ஹேண்டில் பண்ண முடியாது, அப்படியே கீழே படுத்துருவா. பார்த்தா காலையில் அப்படியே பார்ட்டி எல்லாம் முடிகிற வரைக்கும் அப்படியே கீழே மட்டையாகி படுத்துருவா. காலையில் போலீஸ்காரன் வந்துடுவான். போலீஸ்காரன் வந்தோடனே எழுப்பி விட்டு உன் பேக்கெட்டில் என்ன இருக்குது காட்டும்பா. இவ எடுத்து காட்டுவா. பார்த்தா பேக்கெட்டில் ட்ரக்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த ட்ரக்கை எடுத்துட்டு அவளையே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க அப்பா அங்கே வருவார். வந்தால் அவங்க அப்பா கிட்ட அந்த ரிப்போர்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அவள் ட்ரக் எடுக்கல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் வைக்க மட்டும்தான் செஞ்சுருக்கா, அவள் உடம்புல டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நெகட்டிவ்னு இருக்குன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போக சொல்லிடுவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அப்பா பயங்கரமாக அழுவார். அழுதுட்டு லில்லிகிட்ட சொல்லுவார், நீங்கள் ஒருத்தர் லவ் பண்ணீங்கன்னா அவங்கள வந்து நீ லூஸ் பண்ணீங்கன்னா அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வா போய் இன்னொரு நாய் நம்ம அடாப்ட் பண்ணலான்னா இல்லை வேணான்னு சொல்லிடுவா லில்லி. உண்மையானுமே சொல்றியானா? ஆமாம் உண்மையானுமே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் பார்த்தா லில்லி வந்து நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருப்பா. அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகாமல் அங்கேயே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் வேலைக்கு போனால் உன்னை யார் பார்த்துக்கிறது, நான் வேலைக்கு போகல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிம்பாரு. இல்லை நீங்கள் வேலைக்கு போங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இங்கேயே ஓடி போக மாட்டேன்னு சொல்லிட்டு லில்லி வந்து அவங்க அப்பாவை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். இங்கே ஹேகன் வந்து அந்த நாய்கள்லாம் இருந்துச்சு இல்லையா பின்னாடி இருந்த இடம், அந்த இடத்துக்கு அந்த குட்டைக்கு மறுபடியும் வந்துட்டு அந்த குட்டி நாய் அங்கேயே தான் இருக்கும். மறுபடியும் ஹேகனும் குட்டி நாயும் ஒன்னா இருக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு ஆத்தோரமா போய் ஹேகனும் அந்த குட்டி நாயும் விளையாடிட்டு இருக்கும்போது மறுபடியும் நாய் பிடிக்கிற கும்பல் வந்து அங்க வந்துடும். ஹேகனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அந்த குட்டி நாயும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஹேகனை பிடிச்சிட்டு போயிட்டு என்னன்றாங்க, அது காலில் நல்லா அடிபட்டு இருக்கு, அதனால இதை யாரும் தத்தெடுக்க மாட்டாங்க, இதை கொலை பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருங்கன்னு. அங்க எல்லா நாய்களையும் ஒரு ரூம்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அங்க ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன்ல டாம் வந்து பியானோ வாசிக்கிட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது ஹேகனுக்கு வந்து நம்ம லில்லியோட ஞாபகம் வரும். அப்ப கதவோட ஓட்டையில பார்க்கும்போது பார்த்தா அங்க இருக்கிற டாக்டர் வந்து ஒரு நாய்க்கு விஷ ஊசி போட்டு அதை வழி இல்லாம கொண்டு பேக்ல போடுவாங்க. அப்ப ஹேகனுக்கு புரிஞ்சிடும். ஹேகன் வந்து பாவமா அந்த டாக்டரை பார்க்கும். அப்ப அந்த டாக்டர் வந்து கொல்லாம
ஹேகனை வந்து மறுபடியும் அடாப்டேஷன் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்க பார்த்தா செல்ல பல நாய்கள் வந்து ஜெயில் கைதி மாதிரி இருக்கும். இது ஹேகனும் அங்க இருக்கும். அந்த டைம் அடிச்சோன்னா வந்து சாப்பாடு போடுவாங்க, எல்லா நாய்களும் சாப்பிடும். இங்க லில்லி வந்து அடுத்த நாள் வந்து அவளுடைய கான்சர்ட்டுக்கு கிளம்புவா. அவங்க அப்பா வந்து நீ பயப்படுறியா அப்படின்னு கேட்பாரு. இல்ல எனக்கு பயம்லாம் இல்லை, நான் கண்டிப்பா நல்லா வாசிச்சிருவேன்னு சொல்லிட்டு லில்லி அங்கிருந்து கிளம்புவா. அடுத்த நாள் வந்து அதே டைம்ல ஹேகனை தத்தெடுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு ஒரு பையன் வருவான். அந்த பையனை ஹேகன் கடிச்சிரும். உடனே அந்த டாக்டர் கடுப்பாயி உனக்கு கொடுத்த வாய்ப்பு முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹேகனை மறுபடியும் கொண்டு போய் அந்த நாய்களை கொலை பண்ற இடத்துல கொண்டு போய் கட்டி போட போவாங்க. போனா புடிச்சிட்டு போவான்ல ஒருத்தன், அவனையே செம்ம வெறியாய் கட்டிச்சு தின்றும் ஹேகன். அந்த நாய் சண்டைக்கு போட்ட ட்ரக் எல்லாம் இப்ப ஹேகனுக்கு வேலை செய்யும். வெறி பிடிச்ச மாதிரி அவனை கடிச்சிட்டு ஓடி வரும். பார்த்தா அந்த டாக்டர் பொம்பளை அங்க இருக்கும். அந்த டாக்டர் பொம்பளை மேலேயே ஏறி ஒரு குதிச்சா அந்த டாக்டர் பொம்பளையும் கீழே விழுந்துரும். ஒரு 300 நாய் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெறி பிடிச்ச மாதிரி வேகமா ஓடி வரும். இங்க லில்லி வந்து ஹேகனுக்கு பிடிச்ச அந்த மியூசிக் பீஸை வாசிச்சு அவளுடைய அரங்கேற்றத்துல இருப்பா. அந்த நாய்கள்லாம் காட்டுத்தனமா சிட்டிக்குள்ள எல்லா இடத்துலயும் ஓடி சிட்டியில் இருக்கிற கடைகள், கார்கள், மக்கள் எல்லாத்தையும் கட்டிச்சு குதறும். என்னையவாட அடைச்சு வச்சீங்க அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்ச மாதிரி ஓடி எல்லா இடத்தையும் நாசம் பண்ணும். எல்லா இடத்தையும் நாசம் பண்ணிட்டு கரெக்டா லில்லியோட அரங்கேற்றம் நடக்கிற இடத்துக்கு வந்துடும். எல்லாரும் பயந்துருவாங்க, பேனிக் ஆயிடுவாங்க. ஆனா லில்லி மட்டும் பயப்படாம அங்கிருந்து கிளம்புவா. கிளம்பி நான் இத்தனை நாய் வந்திருக்குன்னா கண்டிப்பா ஹேகன் இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லி ஹேகனை பாக்குறதுக்காக போவா. ஆனா லில்லினால பார்க்க முடியாது. உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து லில்லியோட சைக்கிளை கொடுத்து நீ போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவா. இப்போதான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட். லில்லி வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாள். அந்த ஷாட்ல லில்லி வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லா நாய்களும் வந்து அவளை தள்ளி விட்டுட்டு ஓடிடும் படப்படன்னு. ஆனா ஹேகனை லில்லினால பார்க்கவே முடியாது. பார்த்தா ஒரு நாள் நைட்டு, அதே நாள் நைட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர், அதாவது ஹேகனை பிச்சைக்காரங்கிட்ட இருந்து வாங்கினான்ல, அவன் வந்து கடையை சாத்திட்டு சும்மா நின்றுட்டு இருப்பான். அப்ப பார்த்தா ஹேகன் வந்து அங்க நிற்கும், ஏதோ பேசுவான். பார்த்தா ஹேகன் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சு பேசுவான். 200 நாய் பின்னாடி இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பூந்த அந்த ஓனரையே துவம்சம் பண்ணிரும். லில்லி கரெக்டா அந்த இடத்துக்கு வருவா. அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா கொலையா இருக்கும். போலீஸ் அங்க வந்துடும். கார்ல ஏற்றி உட்கார வச்சா கார்ல உட்காராம அங்கிருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் அந்த கடைக்குள்ள போய் பாப்பா எல்லாத்தையும் கடிச்சு குதறி வச்சிருக்கும். அப்ப அங்க இருக்க ஒருத்தனுடைய போன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி இங்க பாருங்க, இதுக்கு வந்து பழி வாங்குது, சாப்பாடு திருடல, ஏன்னா கறியெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவங்க அப்பா வந்து வா, நீ ஃபர்ஸ்ட் வா அப்படின்னா வரமாட்டேன்ட்டு போவா. அங்க அந்த குட்டி நாய் இருக்கும். அந்த குட்டி நாயை கூப்பிட்டு லில்லி வந்து ஹேகன் இருக்கிற இடத்துக்கு போவா. ஹேகன் வந்து எல்லா நாயோட சிட்டிக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து ஒரு போலீஸ் டீம் வந்து ஒரு சப்வேல ஹேகனை ரவுண்டு கட்டிடும். அப்போ அங்கிருந்து எல்லா நாய்களும் தப்பிச்சு ஓடிடும். சில நாய்கள் வந்து குண்டடிப்பட்டு செத்து போயிடும். இங்க ஹேகனை ட்ரெயின் பண்ணான் இல்லையா, அந்த நாய் சண்டைக்கு விலைக்கு வாங்கிட்டு வந்த அந்த அக்யூஸ்ட், அவன் வந்து டிவியில் இந்த நியூஸ் பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருப்பான். அப்ப கதவை திறந்துட்டு திரும்ப உள்ள வந்து பார்த்தா எல்லா நாயும் வந்துடும். பல 100 நாய் வந்து அவனை குதறும். அப்ப ஹேகன் இருட்டுக்குள்ள இருந்து அப்படியே மாசா வருவான். ஏண்டா என்னைய வாடா நீ இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ண அப்படின்னு. அப்ப வந்து அந்த குட்டி நாய் வந்து லில்லியை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும். அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரன், அது வந்து ரொம்ப நல்ல நாய், யாரையும் கடிக்காதுன்றது கூட அவனுக்கு தெரியாம அந்த நாயையும் சுட்டு கொன்றுவான். சுட்டு கொன்னா அடுத்து லில்லியோட வீட்டை காட்டுவாங்க. வீட்டை வந்து அந்த கிளவி போய் கதவை தட்டி திறக்கும். பார்த்தா அந்த கிளவி ஓகையா. லில்லி வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த கிளவியும் செத்து கிடப்பா. போலீஸ்காரங்களையும் சமாளிச்சு அந்த நாய்க போய் அந்த அக்யூஸ்டையும் கொன்றும், இந்த பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அந்த கிளவியும் கொன்றும். கொன்னுட்டு திரும்பி பார்த்தா என்னடா அப்பாவை காணமேன்ட்டு லில்லி அழுதுகிட்டு இருப்பா. அப்பதான் கிச்சன்ல அவங்க அப்பா எப்பயுமே மாட்டி வச்சிருப்பாரு அவரோட ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டு அங்க இருக்காது. அப்ப அப்பா வேலைக்கு போயிருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு லில்லி வந்து அந்த இடத்துக்கு போவா. அவர் வேலை செய்யற இடத்துக்கு போயிட்டு அப்பா அப்பா அப்பான்னு அவ்வளவோ கத்துவா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அது கேட்டுட்டு அவங்க அப்பா கீழே வரும்போது ஹேகனும் வந்துடும். ஹேகன் வரும்போதே மற்ற நாய்களும் பின்னாடி வந்துடும். அப்ப அவங்க அப்பா வந்து அந்த கறி வெட்டுறவனை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாரு. ஹேகனும் லில்லியும் மட்டும் தனியா வெயிட் பண்ணுவாங்க, நிப்பாங்க ஆப்போசிட்ல. ஆனா ஹேகன் வெறி பிடிச்சி இருக்கிறதுனால லில்லியை பார்த்தே உழைக்கும், கத்தும், மிரட்டும். பின்னாடி 200 நாய் சேர்ந்து துரத்தும். லில்லி ஓடுவா. அவங்க அப்பா வந்து எப்படியாச்சும் பொண்ணை காப்பாற்றணும்னு நெருப்பு ஊதுற இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு, சிலிண்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாரு. கதவு திறக்காரு, போராடுவாரு. ஆனா திறந்து உள்ளேயே போக முடியாது. அப்போ ஹேகன் வந்து லில்லியை ரவுண்டு கட்டிடும். லில்லி அழுவா. ஹேகன் வந்து உரைக்கும். ஆனா லில்லி சொல்லுவா என்ன தெரியலையான்னு. ஆனா ஹேகனுக்கு வந்து தெரியவே தெரியாது. வெறி தலைக்கு ஏறினதுனால ஹேகனுக்கு அது தெரியாது, வெறி பிடிச்சி போயிருக்கும். அப்போ லில்லி என்ன பண்ணுவான்னா, அவங்க அப்பா வந்து ஃபயர் காமிக்கிறதுக்காக வருவார். இப்போ ஃபயர் காட்டாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்பட் எடுத்து ஊதுவா. அந்த ட்ரம்பட்
எடுத்து ஊதும் போது ஹேகனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அந்த மியூசிக் வந்து ஹேகனுக்குள்ள இருக்கிற வெறியை தணிச்சு விடும். அந்த வெறி தணியும் போது ஹேகன் வந்து கீழே படுக்கும். ஹேகன் கீழே படுத்தோன்னே அங்கே சுற்றி இருக்கிற எல்லா நாய்களும் கீழே படுக்கும். அதை அவங்க அப்பாவும் பார்ப்பாரு. இவ்வளோ நாள் நாயினா பிடிக்காம இருந்தவர் அவர் கூட ஒரு செகண்ட் மனசிறங்கி அங்கே நின்று பார்ப்பாரு. அப்போ அந்த ஆள் வந்து கேட்பான், கறி வெட்டுறான், போலீஸை கூப்பிட்டுடலாமா அப்படின்னு. இல்லை வேணாம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த டைமில் லில்லி வந்து ஹேகன் கூட அவனுக்கு ஈக்குவலாகவே ஆப்போசிட்டில் தரையில் படுத்துருவான். லில்லி பக்கத்தில் லில்லியோட அப்பாவும் வந்து தரையில் படுத்துருவார். ஹேகன் முன்னாடி இருக்கும், ஹேகனுக்கு பின்னாடி ஒரு 250 நாய் இருக்கும். எல்லாமே அந்த இடத்துல படுத்திருப்பாங்க. காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக விடியும். அதோட இந்த படம் முடியும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.